சங்கீதம் புத்தகம் 67ஆம் சங்கீதம் அது 2வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனை அது ஒரு பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீத பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை விசேஷமாய் ஜபத்தை போல பாடி கர்த்தரை ஆராதித்திருக்கிறார். அல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, அவருடைய பிரகாரங்கள் எப்படி துதியோடும் புகழ்ச்சியோடும் சோத்திரத்தோடும் அவருடைய சமூகத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஆராதித்து பாடி துதித்து சோத்திரத்தினுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. வேதவசனம் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. ஆண்டவராகிய தேவன் மேல் இறங்க வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, விரும்புகிறவர்களும் அல்ல ஓடுகிறவர்களும் அல்ல, நான் இறங்குகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம் மேல இறங்குகிற தேவனாய் இருக்கிறார், இறக்கமுள்ளவராய் இருக்கிறார். 2 பேர் தேவாலயத்தில் துதிக்கும்படியாக கலந்து சொன்னார்கள். அது ஒருத்தர் யாரு? ஆயக்காரன், ஒருத்தர் பரிசேயன். அல்லேலூயா. ஆயக்காரன் எப்படி சொன்னார்? ஏழை பாவியாக மேல் கிருபையாய் இரு. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையை பற்றிக்கொள்ள வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் நாட்கள் அதிகமாய் கர்த்தரை பாடி துதித்து சோதரித்து அவருடைய இறக்குகளுக்காக அதிகமாய் சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. அவர் இறங்குவார். அல்லேலூயா. வானங்களின் சிங்காசனம் பூமியில் பாதப்படின்னு சொல்லுதேவன் வானங்களை தாழ்த்தி இறங்கி வந்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 18 எழுதப்பட்டிருக்கிறது, அவரை ஆராதித்த தாவீதுக்காக வானங்களை தாழ்த்தி இறங்கி வந்து விட்டார். அவர் துதியின் மத்தியில் வாசம். அதனாலதான் இப்படிப்பட்ட கூட்டங்களாலே ஒரு பாடி ஆராதனை துதிக்கணும், சோதரிக்கணும். அதுக்கு பிறகுதான் தேவனுடைய வார்த்தை ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரை எவ்வளவு பாடி ஆராதிக்கிறோமோ கர்த்தருடைய வல்லமை பலமாய் வெளிப்படும். வேதவசனம் சொல்கிறது, தேவனே எங்களை திறக்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய முகத்தை தம் பிள்ளைகளை நினைச்ச வேண்டும், பிரகாசிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சூரியகாந்தி இருக்குன்னா சூரியன் உதித்து வரும்போது சூரியகாந்தி என்ன செய்யும்? ஏக்கடி இருக்கிறது செய்யும். சூரியன் உதித்து வருவது திசையினோடு என்ன செய்யும்? நாட்களை திரும்பிப்பது போல ஆண்டவராகிய தேவன் அருளோதை போல் உதித்து வருகிற இவர் யாரோ நீதியின் சூரியனாகிய இயேசுவை இந்த நாட்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறார்கள். அவர்கள் முகங்கள் அவர் நாட்கள்ல ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷனையும் ஊழியக்காரர்களையும் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவராக இயேசு நீதியின் சூரியன், அவர் முகத்தை ஆண்டவரே உங்க முகத்தை பிரகாசிக்க செய்ய, அப்பதான் நாங்கள் வெட்கப்பட்டு போவது. அல்லேலூயா. நாட்களில் முகத்தை பிரசன்னமாக்குவார், பிரகாசிக்க செய்வார், கிருபையாய் இருப்பார், சமாதானத்தை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார். அல்லேலூயா. வேதவசனத்தை வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 47ஆவது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. நாட்களிலே பரவி கூட நினைச்சார், இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு. அல்லேலூயா. நாட்கள் எல்லாம் கர்த்தரை எவ்வளவோ அறிந்திருக்கிறோம். அவர் நல்லவர், கிருபை உள்ளவர், வியாதிகளை குணமாக்குகிறவர், சாசுகளை துரத்துகிறவர், அற்புதங்களை செய்கிறவர் என்று அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே வேதவசனம் சொல்லும் பரவி கூட ஒருவர் ஆண்டவரை தரிசிக்கவில்லை, ஆண்டவரை பார்த்ததில்லை. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு விசுவாசம். ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே அவருக்கு மறு உத்தரவு அளித்தார். அல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்து விசாரத்தை கொண்டு வைப்பார். அல்லேலூயா. அவருடைய வியாதியின் படுக்கையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டாம். கண்டு தெரியாதவன், ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? ஆண்டவரை நோக்கி கூப்பிட தொடக்கத்தான் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. தொடக்கிறதுக்கு முன்ன, இயேசுவை தேடுகிறதுக்கு முன்ன ஒரு கூட்டம் இருந்துச்சு, பேசாமல் இருக்கும்படி, ஜெபிக்காமல் இருக்கும்படி, கூப்பிட விடாதபடிக்கு தடை செய்யுது. அல்லேலூயா. ஒரு இடத்துல வரும், கர்த்தரை தேடி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேடி ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தால் எங்கே இருக்கிறீர்களோ அவர்களிடையே இருக்கிறேன் சொல்றார். மெய்யாகவே நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் நோக்கி இருக்கிற வாய்களை திறந்து சொல்றோம், இயேசுவே எங்களுக்கு அங்கு கூப்பிட்டார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். வேதவசனம் சொல்கிறது, ஒரு கூட்டம் பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். அதோட நின்னா அவர் செய்த காரியம் என்ன? பின்னும் அதிகமாக. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு வச்சிருக்க ஆட்கள் வருவாங்க. ஒரு வந்த உடனே ஒரு பேய் ஓடிடணும், ஒரு
அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்ய வல்லவரா. ஆனாலும் இன்னும் நீங்கள் சத்தியத்தில் வளரணும், இயேசு அருகில வளரணும், ஆண்டவருக்குள்ளாய் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், ஒரு பரிசுத்த ஜனமாய் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வியாதியை குணமாக்குவது அவருக்கு லேசான காரியம். மரித்து 4 நாளாக லாசருவே செஞ்சாரு. லாசருவே வெளியே வாங்க, செத்த சரீரத்தோட வந்தார், எல்லாம் அழுகி நாட்ட சத்தத்தோட வந்தார். புது சிருஷ்டியாக அல்லேலூயா. ஆண்டவருக்காய் ஒருவர் வந்தார், இயேசுவை தேடி வந்தார். வியாதி படுக்கைகள், மானக்கட்டுகள், மானக்கண்ணிகள் எல்லாம் நீங்கும். ஆனால் ரகசியம் என்ன? ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது ஒரு புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் மாற வேண்டும், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும், சோதரர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு நாட்களில் வருகிறது ஒரு வியாதி குணமாகட்டும், ஒரு பேய் போடட்டும் என்று அல்ல, எனக்கு ஆண்டவராய் இயேசு வேண்டும். அல்லேலூயா. அந்த நீதி சூரியனுக்கு வேண்டும், அவருடைய ஜீவனுக்கு வேண்டும், அவர் அருளிச்சிக்கிற ரட்சிப்பதற்கு வேண்டும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். வேதவசனம் சொல்கிறது, எல்லாம் அதட்டினார்கள், ஆனால் அவன் இன்னும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க, எந்த சூழ்நிலையையும் பார்க்காதீங்க, எப்பேற்பட்ட பலவீனங்களோ, நோய்களோ, பார்வை அடையாத காரியங்களோ, நடக்க முடியாத காரியங்களோ, எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் இயேசுவை கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவே எனக்கு இறங்கும். எந்த சூழ்நிலையில் நம்மளை அதட்டினாலும், பயமுறுத்தினாலும், கலகம் பண்ணி சோதனையை பண்ணினாலும் இன்னும் அதிகமாய் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. விடாதபடியாய் ஒன்றை நான் கேட்டேன், அதே இதுதான் சிரமம், இதுதான் தேவனை நோக்கி கூப்பிடுற காரியம். அவர் வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம், நமக்கு லேசான காரியம். திமிர்வாதக்காரனை குணமாக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை பார்க்கிறார். இயேசுவை எப்படி விசுவாசிக்கிறோம், எப்படி அவர் தேடுகிறோம், நம்புகிறோம் என்பதை அவர் அறிகிற தேவன். அவரை நம்பின பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஒரு சில வேதவசனத்தை வாசிப்போம். ஆண்டவராகிய தேவன் பிறவி குருடனுக்கு எப்படி இறங்கும் என்று கேட்டவனுக்கு இறங்கி என்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்முடைய தேவைகளை, நம்முடைய விடுதலைக்காக, சுகத்துக்காக, அற்புதங்களுக்காக, அபிஷேகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னார். இறங்கினவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் கேட்டான், வேற எதையும் கேட்டானா? பணத்தை தார, பொருளை கேட்டானா? ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கிற தேவனை நான் பார்க்க வேண்டும். இந்த உலகமெல்லாம் பார்த்து வீணா போனார்கள், நான் உம்மை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் வானத்தை பூமி உருவாக்கிற தேவன், கோடாகோடி ஜனங்களை, ஜாதிகளை உருவாக்கி போஷித்து பராமரித்து பாதுகாத்து நடத்துகிற தேவன், உம்மை நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் சகையோ என்கிற மனிதர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகையை தேடினார். அல்லேலூயா. அவருடைய வகை என்ன? ஜனக்கூட்டம் திரளாமல் இருக்கு. சர்வவல்லமையுள்ள தேவன் பூமியிலே அவரோடு கூட நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்க வேண்டும் என்று இதயத்திலே எண்ணம் கொண்டவனாய் ஒரு காட்டத்தி மரத்தையார். அல்லேலூயா. எதை ஏறினவர் நாட்கள் இயேசு அந்த வழியா வாராட்டு கைப்பட்டு அவர் மேல ஏறி வந்து அவரை போய் பார்க்கணும்னு விரும்பினா ஆண்டவர் அந்த இடத்துல கட்ட வந்தார். அல்லேலூயா. நாட்களிலோ நம்ம எந்தெந்த சூழ்நிலைகள்ல, எந்தெந்த வேண்டுதல் விருப்பத்தில் இந்த இடத்துல வந்திருந்தாலும் சரி, உங்க ஜெபத்துக்கு, உங்க மன விருப்பத்துக்கு கர்த்தர் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ கூடதான் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல இருந்தா கேட்கிறார், சகையிலே சீக்கிரம் எனக்கு அவருக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர் அப்படியே போயிட்டு போது நினைச்சான். ஆனால் நம்மை காண்கிற தேவன் உண்டு. அல்லேலூயா. ஒரு வியாதியிலே, ஒரு போராட்டத்திலே, ஒரு குறைச்சலிலே, ஒரு கடன் பிரச்சனையிலே, ஒரு கண்ணீரிலே நம்மை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு மக்கள் அரசியலா இருந்தாலும் சரி, அதுல ஒருத்தர் ஒன்று காப்பாற்ற. அல்லேலூயா. அவன் கண்ணீரை காண்கிற தேவன் உண்டு, ஒரு விசாரிக்கிற தேவன் உண்டு. மற்றவங்களும் காணாம போயிடுவாங்க, இவங்களை விசாரிச்சா அவங்களுடைய குறையதான் சொல்லுவாங்க, அவருடைய பாடம் தான் நம்ம பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு கால்களாக போயிடுவாங்க. ஆனால் நம்ம விசாரிக்கிற தேவன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா.
இந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு தாக்கி அரவணைத்து காத்து பண்ணீரே. தேடி வந்தீரே, அன்பு தாக்கி அரவணைத்து காத்து பண்ணீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இறப்பு பெரியது, உங்க திரும்ப பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இறப்பு பெரியது, உங்க திரும்ப பெரியது, உங்க தயவு பெரியது. நாமி சேகரா என்னை நேசித்தீரையா, தாரத்தினா என்னை எடுத்து கொண்டீரே. நாமி சேகரா என்னை நேசித்தீரையா, தாரத்தினா என்னை எடுத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் ஏசப்பா மேல கவலை எல்லாம் வச்சிருக்க, பாரத்தெல்லாம் வச்சிருக்க, வாயினால் அறிக்கை பண்ணுங்க. அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அங்கே ஒருவரை விசாரிக்கிறார், நீ சீக்கிரமாயிச்சு இறங்கி வா. ஹல்லேலூயா. நான் உனக்காக வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தர், வானங்களை தாழ்த்தி வானங்களை விட்டு சிங்காசனத்தை விட்டு உனக்காக நான் இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. நீ எனக்காக இறங்கி வா, நீ எனக்காக இறங்கி வா. நாட்களை இறங்கி வந்தா அவரை வீட்டுக்கு அங்கோடு அழைச்சிட்டு போனா, அந்த வீட்டுல ஆண்டு சொன்னார், நீ பாவியாகிய மனுஷன் வீட்டுக்கு போறாருன்னு எல்லா மனுஷனும் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் கெட்டு போறது ரட்சிக்க வந்தார், அழிச்சு போயிட்டு இருக்கிற இழந்து போறது தேடம் ரட்சிக்க வந்தார். அந்த வீட்டுக்கு வந்தார். வேதவசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. பார்க்கணும்னு தான் வந்திருந்தான். அவர் போயிட்டு போது அவருக்கு தெரியாமலே பார்க்கணும்னு இருந்தான். அவருக்கு தரிசனமான. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் என்னென்ன வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமோ நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. என்னென்ன வேண்டுதலோடு வந்திருக்கிறோமோ கர்த்தர் நம்மை அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து அனுப்புவார். வேதவசனங்களை வாசிப்போம். நாட்களிலே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 4:10 வாசிப்போம். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லை நிச்சயமா பெரிதாக்கி உடைய காரணம் கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திடும் என்று வேண்டிக் கொண்டார். அவர் வேண்டிக் கொண்டதை ஹல்லேலூயா. நாட்டில் தேவன் என்ன விரும்புகிறார்? நீ என்ன வேண்டுதலோடு வந்திருக்கிறாயோ, என்ன காரியத்துக்காக வந்திருக்கிறாயோ, எந்த வாஞ்சியோடு வந்திருக்கிறாயோ, ஒரு வாஞ்சிகளை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய கதறல்களை கேட்கிற தேவன், நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய மனப்பாரங்களை அறிந்திருக்கிற தேவன். வேதவசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் எடுத்து பாருங்கள், இயேசுவினிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல். யார் இளைப்பாறுதல் கொடுக்கிறது? பரலோக இயேசு இளைப்பாறுதல் கொடுப்பார். நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? அவரிடத்திலே வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வருத்தங்கள் பாரங்கள் எல்லாம் நிச்சயம் நாமே சுமந்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து நடந்த வாரம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, உங்க மேல என் பாரத்தை வைக்கிறேன், என் கவலைகளை வைக்கிறேன், என் துக்கங்களை வைக்கிறேன், என் வியாதியை வைக்கிறேன், என் சாபங்களை வைக்கிறேன், என் மன கட்டுகளை வைக்கிறேன். நான் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே அழைக்கிறார். வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார், பாரம் சுமந்து கொண்டே இருக்கிறார். நீ என்ன ஆண்டவா ஏன் மேல வை, நான் உனக்கு என்ன செய்வேன்? நம்ம ஒரு பொருள் மாற்று பட்ட மாற்று முறை தெரியுமா? பழைய காலத்தில் பட்ட மாற்று முறை இருந்தது, பணம்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்வாங்க? இவங்க நல்ல கொடுத்தாங்க சோறா கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இதை போல பொருள் மாற்றங்கள் இருந்தது. அதை போல ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன? உனக்கு இருக்கிற வியாதி, கஷ்டங்கள், தரித்திரங்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் இயேசு மேல வைக்கிறேன்னு சொன்னா அவர் என்ன கொடுப்பாரா? இளைப்பாறுதல்.
சுகமளிக்கும் வல்லமாய் அற்புதங்கள் அல்லேலூயா அவருடைய விடுதலை அவர்களாய் இருக்கிற ஆசீர்வாதத்தை வைக்கிறார். வேதவசனம் சொல்கிறது யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய தேவரே என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் உம்முடைய கரம் கூட இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருக்கணுமா? ஆண்டவருடைய ஜெபங்கள் நம்ம ஆண்டவர் தேடுகிற காரியத்திலே குறைபடக்கூடாது. வேதவசனம் சொல்கிறது தீங்கென துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். அவர் வேண்டிக் கொண்டது அப்படியே விட்டு போயிட்டாரா? அருள் செய்கிற தேவன். அல்லேலூயா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். தாகம் உள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட நிலத்திலே ஆறுகளையும் ஊற்றுகிற தேவன். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் சொன்ன தேவன். அவர் இறங்குகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோக்கிய நிமித்தம் அடிமைத்தனத்திலே கூக்குரலிட்டார்கள். அவருடைய ஜீவன் பிச்சை போல கசப்பாய் மாறினது. நாங்கள் வருத்தப்பட்டார்கள், பாரப்பட்டார்கள். நாங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள், கொடுமையாய் வேலை வைக்கிறார்கள். அவ்வளவு பாடுபடுகிற வேலையில அவர் செய்த காரியம் என்ன? ஆண்டவர் நோக்கி கூக்குரலிட்டார். ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், உங்க எல்லாரும் யாரிடத்தில் போகும் என்று ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் இறங்கினேன். அல்லேலூயா ஒரு கூக்குரலை கேட்டு, ஒரு விண்ணப்பத்தை கேட்டு, நீ ஆரோக்கிய நிமித்தம் படுகிற பாடுகளை நோக்கி பார்த்து நான் இறங்கினேன், ஒன்றை நான் விடுதலை ஆக்கினேன். அல்லேலூயா குமாரன் விடுதலை ஆக்கினான், மெய்யாகவே ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா நாட்களே எப்பேற்பட்ட பிசாசை பாட்டுகளோ வில்லி சுனிகளோ மந்திரங்களோ பொறாமைகளோ பொல்லாப்புகளோ வாதைகளோ கொள்ளமைகளோ ஒன்றுமுறை அணுகாது. அல்லேலூயா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆனால் நம்முடைய பாரங்களை கட்டங்களை வைக்கணும், வியாதிகளை வைக்கணும், நம்முடைய கவலைகளை வைக்கணும், நம்முடைய துக்கங்களை அவர் வைக்கணும். ஏன்னா நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அல்லேலூயா நமக்கு சுமக்கிறதுக்கு ஒருவர் உண்டு. அவர் மேல எல்லாவற்றையும் நாங்கள் வைக்க போகிறோம்.